வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வலம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்திருக்கு. மறுபுறம் தமிழ்நாடு அரசும் அந்த கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு. வருகிற செப்டம்பர் 23ஆம் தேதி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக தான் இருக்கு. வருகிற 23ஆம் தேதி மாநாடு திறப்பதாக செய்திகள் வந்திருக்கு. இப்போ அதற்கான வேலைகள் ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கு. இன்னொரு புறம் அரசியல்ல அதிருப்தியில் இருக்கக்கூடிய முதுபெரும் தலைவர்களை, அரசியல் வல்லுநர்களை விஜயினுடைய கட்சி அணுகி கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. அதுல குறிப்பாக அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய செஞ்சி ராமச்சந்திரன் அவரை அணுகி அழைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி எடப்பாடி கிட்ட கேள்வி எழுப்பிய போதும் அது ஒரு வதந்தின்னு ஒரு மலுப்பலான பதிலை கொடுத்துட்டு அவர் போறாரு. ஆனால் இதுல செஞ்சி ராமச்சந்திரன் பெயர் ஏன் அடிபட்டது? நிஜமாகவே அவர் அதிருப்தியில் இருக்கிறாரா? விஜய் ஏன் அவரை அணுக வேண்டும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி இந்த விஷயத்தை பார்க்கறீங்க? உங்களுக்கு அவரு செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு நெருக்கமான நபராகவும் இருக்கக்கூடும். நீங்க எப்படி பார்க்கறீங்க? அண்ணன் செஞ்சியாரை பொறுத்தவரையில நேற்றைக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறார் என்ற செய்தி வந்ததற்கு பிறகுதான் அண்ணன் செஞ்சியார் என்கிற ஒரு தலைவர் அரசியலில் இன்னமும் இருக்கிறார் என்கிற செய்தியே பலருக்கு தெரிய வந்திருக்கிறது. உண்மையிலேயே பலரும் அண்ணன் செஞ்சியாரை மறந்து விட்டார்கள். ஒரு பெரிய ஆளுமையாக திராவிட இயக்கத்தில் கோலோச்சியவர். வடார்காடு தென்னார்காடு மாவட்டம் என்றுதான் அப்போது அந்த 2 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. கலைஞர் அவர்களே தனக்கு ஒரு பலமான மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில் வேண்டும் என்று சொன்னால் அது செஞ்சியாராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி செஞ்சியார் அவர்களை மாவட்ட செயலாளர் ஆக்குவதற்கு கலைஞர் அவர்கள் முயற்சித்து மாவட்ட செயலாளர் ஆக்கினார். அதன் பிறகு அவர் மறுமலர்ச்சி திமுகவுக்கு வந்த காலத்திலிருந்து அவரை நான் நன்றாக அறிவேன். தரைப்படை தளபதினு பேர் அவருக்கு. அப்போ அவர் ஆய்வு கூட்டங்களுக்கு வர்றாருன்னு சொன்னா, நான் நகர செயலாளராக இருக்கிற காலத்துல அவ்வளவு கெடுபடியாக ஆய்வு கூட்டங்களை நடத்துவார். ஒன்றிய நிதித்துறைக்கு இணையமைச்சராக இருந்து டெல்லியிலே கோலோச்சியவர். இப்படி பல பெருமைகள் அவருக்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எழுச்சியோடு போனார். எழுச்சி நிலை பெற்றார். அண்ணன் செஞ்சியாரால் நிலை பெற முடியவில்லை. அதிமுகவுக்கு வந்தார். அதன் பிறகு இடையில் கூட ஒரு செய்தி ஒரு நாளிதழில், பிரபல நாளிதழில் வந்தது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தனக்கு அழைப்பு வரவில்லை என்று சொல்லி அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் செஞ்சியார் போய் எனக்கு ஏன் பொதுக்குழு அழைப்புதல் அனுப்பலன்னு கேட்டார்னு சொல்லி உண்மையிலேயே அன்றைக்கு மிகுந்த வருத்தத்துக்குள்ளானேன். எவ்வளவு பெரிய தலைவராக இருக்க வேண்டியவர் ஒரு பொதுக்குழுவினுடைய அழைப்புதல் கிடைக்கப்பெறவில்லை என்று போய் நின்று கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி. அதன் பிறகு அமைப்பு செயலாளர்கள்லாம் நியமிக்கப்பட்டார். எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாமல் இருந்தது. அவர் வகுத்த வியூகங்கள், அவருடைய அரசியல் பயணங்கள், இவையெல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நெடுநேரம் பேசிக் கொண்டே இருக்கலாம். அத்தகைய வியூகங்களை வகுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், எங்கே இருக்கிறார் செஞ்சியார் என்று தேடுகிற நிலையில் தான் இருக்கிறார். அவர் அதிமுகவுக்கு கிடைத்ததற்கு கூட அதிமுக அவரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டதான அமைப்பு செயலாளர் எனக்கு தெரிஞ்ச அதிமுக 250 அமைப்பு செயலாளர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாவட்டத்துக்கு 2 அமைப்பு செயலாளர் போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்படவில்லையோ, யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று கண்டறியப்படுகிறதோ அவர்களெல்லாம் ஒரு அமைப்பு செயலாளர். திருவாரூர் மாவட்டத்துக்கு 2 அமைப்பு செயலாளர், திருச்சி மாவட்டத்துக்கு 2 அமைப்பு செயலாளர், தஞ்சாவூருக்கு 2 அமைப்பு செயலாளர், வட சென்னைக்கு 2 அமைப்பு செயலாளர். நீங்க அதிமுக பட்டியலை எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயக்குமார் ஒரு அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சரான நார் காமராஜ் ஒரு அமைப்பு செயலாளர். இப்படி மாவட்ட செயலாளர்களே அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள், இப்படி எத்தனையோ அமைப்பு செயலாளர்கள். அவர் ஒரு அமைப்பு செயலாளராக இருந்தார். அவர் இன்றைக்கு போறார். நீங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னது குறித்து சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒரு வதந்தின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு. அதுக்கு முன்னாடி சொன்ன செய்தியை நீங்க ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டியிருக்கு. எடப்பாடி சொன்னாரு, இது லட்சக்கணக்கானவர்களை கொண்டிருக்கக்கூடிய மகா சமுத்திரம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வகையில கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்பு என்ன சொன்னாங்க? 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற பேர் இயக்கம்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? லட்சக்கணக்கானோரை கொண்டிருக்கிற மகா சமுத்திரம். அப்போ கோடியில இருந்தது லட்சத்துக்கு வந்துருச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி உண்மையை ஒத்துக்கிறாரு. அந்த வகையில எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவிக்கணும். லட்சக்கணக்கானோர் இருக்கிற இயக்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? செஞ்சியார் போனா எங்களுக்கு கவலை இல்ல, செஞ்சி ராமச்சந்திரன் போனதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவற்றை இடத்தை எட்டு நிரப்புவதற்கு இங்க பலர் இருக்கிறார்கள் என்கிற ரீதியில் தான் அந்த பதிலை அவர் சொன்னதாக நான் புரிந்து கொள்கிறேன். அதன் பிறகுதான் மழுப்பலாக அந்த பதிலை அவர் சொன்னார். ஏறக்குறைய அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள்
விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு போவது என்பது உறுதியாகிவிட்டது. அதிலும் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் கோலோச்சிய பகுதியில் மாநாடு நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எப்படி வட ஆற்காடு, தென்னார்காடு மாவட்டங்களில் தன்னுடைய அரசியலினுடைய ஆழமான தடங்களை பதித்திருந்தாரோ அந்த பகுதியில மாநாடு. இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு, அரசியலில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல சூழல் என்று கருதி அவர் அந்த முடிவை எடுத்திருக்க கூடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். விஜயினுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு இப்ப கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான நடவடிக்கைகள் அந்த கட்சியில துவங்கி இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். இதற்கு முன்பு புஷி ஆனந்தை வைத்துத்தான் எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்தார்கள். ஒரு கொடியை கூட அறிமுகப்படுத்திட்டு இந்த கொடி இந்த காரணத்துக்காக அறிமுகப்படுத்தது, இந்த கொடியினுடைய லட்சியங்கள், கொள்கை, கோட்பாடுகள் இதுதான் என்று சொல்ல முடியாத நிலையில் விஜய் இருந்தார். அதுதான் புஷி ஆனந்தினுடைய கேப்பபிலிட்டி. இப்போ அரசியல் ரீதியாக அவர்கள் நகர்வதற்கு தலகர்த்தர்கள் தேவைப்படுகிறார்கள். அரசியலில் முன்னோடி அனுபவம் பெற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதற்காக வலை வீசி ஆட்களை அழைத்து வருகிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவங்கெல்லாம் பெரும் தலைவர்கள் கிட்ட இருந்தவங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து இப்ப விஜய் கீழே, விஜயினுடைய ஆளுமையின் கீழே இருப்பாங்களா? அது இயல்பா அது நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, உங்களுக்கு கூப்பா கிருஷ்ணன் ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்தாரு. அதன் பிறகு தனி கட்சி தொடங்கினார். தனி கட்சி தொடங்கியதற்கு பிறகு அதிமுகவுக்கு போனார். இப்ப அதிமுகவுல ஓ பன்னீர்செல்வம் அணியில இருக்கிறாரு. கூப்பா கிருஷ்ணன் பேரு அவருக்கு. அவர் விஜயகாந்த் கிட்ட போனாரு. அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் ஆயிடுச்சு. எம்ஜிஆரிடம் இருந்தவர் ஆயிற்று, ஜெயலலிதாவிடம் இருந்தவர் ஆயிற்று, போனாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன், நீங்க விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது அவைத்தலைவராக போலையா? பண்ருட்டி ராமச்சந்திரன் போகும்போது செஞ்சி ராமச்சந்திரன் போகக்கூடாதா? சார், நீங்க அதிமுகவினுடைய தொண்டர்களை பொறுத்தவரையில அது ஒரு நடிகையை பார்த்து அந்த வசீகர தோற்றத்தில் திரையில் தலைவர்களை கண்டெடுத்து வந்த கட்சி தான். நான் குறைத்து மதிப்பிடல அந்த கட்சியினுடைய தொண்டர்களை. ஆனா லட்சியமாக வார்ப்பிக்கப்பட்டவர்களுக்கும், கொள்கை ரீதியாக வார்ப்பிக்கப்பட்டவர்களுக்கும், ஒரு அடையாள அரசியலுக்காக அரசியலுக்கு வந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க கலைஞரை திரையில பார்த்து திமுகவுக்கு தொண்டர்கள் வரல. அண்ணாவை திரையில பார்த்து திமுகவுக்கு தொண்டர்கள் வரல. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரான தளபதி அவர்களை திரையில் பார்த்த தொண்டர்கள் திமுகவுக்கு வரல. அதனாலதான் திமுக லட்சியம் குன்றி போகாத பேர் இயக்கமாக இன்றைக்கும் நிலை பெற்றிருக்கு. நீங்க அதிமுக காரணத்துல பெரியாரை பற்றி பேச முடியுமா? அண்ணா குறித்து பேச முடியுமா? கட்சியினுடைய கொடியில அண்ணாவுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்குல்ல சார். கட்சியினுடைய பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கிறாங்கல்ல. அண்ணாவினுடைய உயிர் கொள்கைகள் 2. அதை இன்னைக்கு பேச சொல்லுங்களேன். அதிமுக தொண்டர் ஒருவரை பேச முடியுதான்னு பார்ப்போம். ஏன் தொண்டர்களுக்கு எல்லாம் போறீங்க? கேடி ராஜேந்திர பாலாஜி மாதிரி முன்னாள் அமைச்சர்களை பேச சொல்லுங்களேன். பேச முடியுதான்னு கேட்டுருவோம். எனவே ஒரு வசீகர தோற்றத்தை நம்பி இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அதிமுகவினர். அவர்களுக்கு அதிமுக பாசறையிலிருந்து இப்ப விஜய் மாதிரியான ஒரு திரைத்துறை பிரபலம், திரையில் தோன்றிய ஆதர்ச நாயகனை பார்த்து நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு ஓடி வருவதற்கான ஒரு வாயில் திறக்கப்பட்டிருக்கு. அதையே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி போகலாம்ல. ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு பாஜகவின் மீது இருக்கு இல்லையா? பாஜக தான் அதிமுகவை கபலீகரம் செய்திருக்கு. அதிமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் கூட இப்போ பாஜக சைடு போயிட்டாங்க எல்லாம் ஒரு பேசுபொருள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜயும் அதே அரசியலை செய்கிறார். அதே அதிமுக தொண்டர்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கிறாரு. அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை, பெருந்தலைகளை வந்து தன் பக்கம் ஈர்க்கிறார். அப்படின்றப்போ அப்போ அதிமுக என்ன ஆகும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திராவிட கட்சி என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி வந்துருதுல. இதுல 2 விஷயம் இருக்கு சார். நீங்க பாஜக செய்வதையும் விஜய் செய்து கொண்டிருக்கிற அரசியலையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்க கூடாது. அதுல 2க்குமே மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கு. அதிமுகவை திட்டமிட்டு சிதைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். அப்படி விஜய்க்கு நோக்கம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் விஜய்க்கு இருக்காது. அது விஜய்க்கு தெரியவும் தெரியாது ஒரு கட்சியை சிதைப்பது. அவரே இப்பதான் சார் வளர்ந்து வருகிற குழந்தை, இப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தை இன்னும் தத்தி தத்தி நடக்கணும். அதன் பிறகு உடைகளை உடுத்தி கொள்ளணும். அதன் பிறகு வளரணும். அப்புறம் கல்லூரிக்கு போகணும், பள்ளிக்கூடங்களுக்கு போகணும். அதன் பிறகு பாடம் படிக்கணும். அப்புறம்தான் எல்லாமே. ஆனா அதிமுக அப்படி அல்ல. அதிமுக வேர் பரப்பி, கிளை பரப்பி தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை பார்த்து யாரு விஜய் வந்து அந்த இயக்கத்தை சிதைக்க முடியாது. அதெல்லாம் நான் அப்படியெல்லாம் நம்பல. பாஜக அதிமுக என்கிற கட்சிக்குள் ஊடுருவியது.
அதிமுகவினுடைய வாயிலை எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு திறந்து வைத்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு. வாங்கய்யா, உங்க சொத்து, உங்க வீடு, நீங்க வாங்க, எது வேணுமோ செய்யுங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஏன்னா அந்த முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து மட்டும் நகர்த்தி விடாதீர்கள் என்று சொல்லி அந்த நாற்காலியை மட்டும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அதிமுகவினுடைய சாவியை கொண்டு போய் அமித்ஷா இடத்திலும் மோடி இடத்திலும் ஒப்படைத்தார். அவர்கள் நல்ல பூட்டை திறந்து உள்ளார இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு திரும்ப பூட்டி சாவியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தோன்னே அதிமுக பாஜகவோடு உறவு இல்ல, இந்த இருக்கு பாருங்க சாவின்னு வெறும் சாவியை காட்டிக்கிட்டு இருக்காரு. கஜானா காலி ஆயிடுச்சு. எனவே இந்த ரெண்டு கட்சிக்குமான நிலைப்பாடுகள் என்பது வேறு. எடப்பாடி பழனிசாமியால் அரசியல் ரீதியாக அங்கீகாரம் பெற முடியாது, தங்களுக்கு எந்த அடையாளமும் கிடைக்காது என்று நினைக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியால் இனி அதிமுக தேராது என்கிற மனநிலைக்கு வந்திருக்கிற அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மாற்று இயக்கத்துக்கு போகணும். சார், இல்ல, விஜயால் அதிமுகவை சிதைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் விஜயால் திமுக பயப்படுகிறது, திமுக தமிழ்நாடு அரசாங்கம் விஜயனுடைய மாநாட்டிற்கு தடை போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உதயநிதியிடம் கேட்டபோது யார் தடை போட்டாங்க அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்ப இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அவருக்கு தடை போட பாக்குறாங்களா தமிழ்நாடு அரசாங்கம்ன்ற கேள்வி வந்துருதுல. திமுக முதல்ல விஜயை பார்த்து பயந்து விட்டது என்று சொல்வதே கேலி கூத்தான ஒன்றுதான். ஒரே ஒரு செய்தியை நம்ம கொஞ்சம் வரலாற்று ரீதியா பேசுவோம். விஜயை விட லட்சக்கணக்கான மடங்கு, நூறுக்கணக்கான மடங்கு, ஆயிரக்கணக்கான மடங்குலாம் இல்ல, லட்சக்கணக்கான மடங்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக, அரசியலில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அரசியல் ரீதியாக இயங்கிய தலைவராக இருந்தவர், திரைத்துறையினுடைய முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்த எம்ஜிஆர். வலம்புரி ஜான் தான் சொல்லுவார், மேற்கே உதித்த மேன்மை சூரியன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து போனார். திமுக பயந்துருச்சா? திமுக இல்லாம போயிடுச்சா? எம்ஜிஆரினுடைய அரசியல் பிரவேசம் துவங்கியதற்கு பிறகு திமுக அரியணையே ஏற முடியாத நிலைமை இருந்தது என்கிற சூழல் எல்லாம் இருந்தது. எதிர்கட்சி அரசியலை மட்டும்தான் திமுக செய்ய வேண்டும் என்கிற நிலை இருந்தது. திமுக வீழ்ந்துருச்சா? திமுக இல்லாமல் போயிடுச்சா? அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய பிளவை, எம்ஜிஆர் போனதை விட மிகப்பெரிய சேதாரத்தை வைகோ ஏற்படுத்துகிறார். 9 மாவட்ட செயலாளர்கள் திமுக இருந்து போனாங்க சார். என்ன ஆச்சு? திமுகவுக்கு ஏதாவது பெரிய நெருக்கடி வந்துருச்சா? திமுக இல்லாமல் போயிடுச்சா? அதன் பிறகுதான் 96ல திமுக ஆளுங்கட்சியாக வந்தது. மகத்தான வெற்றி பெற்று திமுகவினுடைய சிறப்பான ஆட்சின்னு நீங்க கணக்கில் எடுத்து பார்த்தா 96ல இருந்து 2001 வரைக்கும் இருந்த ஆட்சி தான். இப்ப அதை முந்தி சென்று இப்போதைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பது வேறு செய்தி. எனவே திமுக நடிகர் விஜயை பார்த்து பயப்படுகிறது, அச்சப்படுகிறது என்று சொல்வதெல்லாம் அரசியல் தெரியாதவர்கள் உளறி கொண்டிருக்கிற பைத்தியக்காரத்தனமான செய்திகள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அதே நேரத்துல அரசுக்கு சில இயங்கியல் இருக்கு சார். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது பொருந்தும். இப்ப விசிக மாநாடு, மகளிர் மாநாடு அறிவிச்சிருக்கிறார் அண்ணன் திருமா. அதற்கான முறையான அனுமதிகள், நீங்க எப்படி அதை நடத்த வேண்டும், காவல்துறையை எப்படி அணுக வேண்டும், இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி. திமுகவே மாநாடு நடத்தினாலும் இதுதான் சார் விதி. புதிய குடிமரங்களை அமைக்க கூடாது என்பது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. திமுக ஆளுங்கட்சி தான் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்துல கொடியை நட்டு கொடியேற்றிட்டாங்களா? இல்லையே. பழைய கொடிமரங்களிலும் தங்களுக்கு சொந்தமாக இருக்கிற இடங்களிலும் தானே புதிய கொடிகள் அமைக்கப்பட்டு ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே எந்த கட்சியாக இருந்தாலும் புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணும்னா புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சில நெறிமுறைகள் வேண்டுமானால் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எனவே அவர்கள் காவல்துறையை முறையாக அணுகாமல், காவல்துறையிடத்துல எப்படி அதை அழுத்தம் கொடுக்கணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருந்ததுனால அவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனதே தவிர, திமுக போய் இல்லைங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன இருக்கு சார்? திமுகவுக்கு இன்றைக்கு வரக்கூடிய புதிய கட்சிகள் ஒரு பொருட்டே இல்லை சார். ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை லெப்ட் ஹேண்ட் டீலிங்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு முதலமைச்சர். அதிமுக தான் திமுகவினுடைய வாழ்நாள் சிம்ம சொப்பனம். ஆனா அதிமுக இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு அதிமுக. இப்படிப்பட்ட நிலையில் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் விஜயை பார்த்தெல்லாம் திமுக பயப்படுகிறது என்று சொல்வது நகைப்புக்குரிய செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். திருமாவர்கள் அவருடைய ஸ்பீச் ரீசெண்டா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, நடிகர்கள் இறக்குமதி செய்யப்படுறாங்க, நடிகர்கள் அரசியலுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுவதற்கான காரணம் பாஜகவினுடைய அரசியல் தான். பாஜக ஒரு புதியவர்களை இறக்கி அவர்களால ஓட்டு பிரிக்க முடியுமா, டைவர்ட் பண்ண முடியுமான்ற பாலிடிக்ஸை அவங்க முன்னெடுப்பாங்க அப்படின்னு திரும்ப அந்த டோன்ல ஒரு விஷயம் சொல்றாரு. அப்போ
எந்த ரூபத்திலும் வரும். தன்னையே வந்து திட்ட சொல்லி அரசியல் பண்ணுவாங்க. தன்னையே வந்து தாழ்த்தி பேசு. அது எனக்கு பிரச்சனை இல்ல. பணம் குடுக்குறேன். ஆனா நீ ஓட்ட பிரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல, பாஜக அந்த முயற்சிகளை செய்தாலும் செய்யும், ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் விஜயை பின்னாளில் இருந்து பாஜக இயக்குமா என்பதை யூகிக்க முடியவில்லை. நம்ம சும்மா தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் மீது சொல்லிவிட்டு போவதில் அர்த்தமில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா ஒரு செய்தி, எத்தனை நடிகர்களை களத்தில் இறக்கினாலும் அவர்கள் வீழ்த்த நினைக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை வீழ்த்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக வீழ்த்த முடியாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். கமல் வந்தாரு களத்துக்கு. 2 தேர்தல்களை தனித்தே சந்தித்தார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஒன்றை சந்தித்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஒன்றை சந்தித்தார். நிலைமை என்ன? கடைசியில ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு அறிவாலயத்தினுடைய வாயில் படிக்கட்டை மிதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கமல் வந்தார். இன்றைக்கு கமலினுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. இதே நிலைதான் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் அரசியல் ரீதியாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு அவர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். அதிமுகவினுடைய தயவும் கடந்த காலத்துல தேவைப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அதிமுகவுக்கே அதிமுகவினுடைய தயவு தேவைப்படுறது இல்ல. அந்த நிலைமைக்கு அதிமுக போயிடுச்சு. எனவே வரக்கூடியவர்கள் எல்லாம் அதிமுக காப்பாற்றுமா என்று சொன்னால் நிச்சயமாக காப்பாற்ற முடியாத நிலையில் அதிமுக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதுவே மூழ்குகிற கப்பலாக இருக்கிற நேரத்தில் அது யாரை கொண்டு போய் கரை சேர்க்கும்? அதனால் இனிமேல் யார் அரசியலுக்கு வந்தாலும் அங்கீகாரத்தை நோக்கி அரசியல் ரீதியாக நகர வேண்டும், அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு இல்லாமல் அது நடக்கவே நடக்காது என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல். எனவே நாளைக்கு விஜய்க்கே ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது, சட்டமன்ற பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறதுனா திமுக கூட்டணிக்கு அவர் வருவார். அதற்கான சூழல்கள் தான் வரும். ஏன்னா அதிகாரத்தை நோக்கி நகரணும்னா அதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. பாஜகவோட கூட்டணி வச்சிருவீங்களா? விஜய் 2000 ஓட்டு வாங்கியிருப்பாரு இயல்பா. சொல்றேன், ஒரு தேர்தலை சந்திக்கிற போது பாஜகவோடு கூட்டணி வச்சா 500 ஓட்டு தான் வாங்குவார். 1500 ஓட்டு அவுட்டு. எனவே அவர்களால் எத்தனை வியூகங்கள் வகுத்தாலும் அதை முனைமுழுங்க செய்கிற கொள்கை திடமும் அதற்கான கட்டமைப்பும் ஒரு பேரியக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற காரணத்தால் அவர்களை வீழ்த்த முடியாது. வீழ்த்துவதற்கான எந்த வியூகங்களும் முனைமுழுங்கி போகும் என்றேதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.